10 பேர் வீட்ல சாப்பிடுற அளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணிங்க. இளம் ஆட்டுக்கறிய வச்சு, சீரக சம்பா அரிசிய நல்லா நெய் மணக்க மணக்க பிரியாணி மசாலா ஊற வச்சு அரைச்சு சேர்த்துருக்கோம். அது எப்போ எந்த பக்குவத்தில நம்ம சேர்த்தா இந்த மாரி உங்களுக்கு பிரியாணி கிடைக்குங்கிறத ஃபுல் வீடியோவா இந்த ஷார்ட்ஸ்லயே நம்ம பார்த்துரலாம் வாங்க. 10 பேர் சாப்பிடுறதுக்கு நம்ம ஒரு 1 1/2 கிலோ அரிசி, 1 1/2 கிலோ கறியும் எடுத்துருக்கிறோம். அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்த வச்சுரும். ஒரு 10 லிட்டர் தண்ணி கொள்ற மாரி பாத்திரமா எடுத்துங்க. அதில பார்த்தீங்கன்னா 300 எம்எல் நம்ம கடலை எண்ணெய நம்ம சேர்த்துருக்கோம். கடலை எண்ணெய் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்குங்க. அதில 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்குவோம். 300 கிராம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுறலாங்க. பெரிய வெங்காயம் நீள வாக்குல வெட்டி சேருங்க. அது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினாவை சேர்த்துறலாம். 15 கிராம் தனி மிளகாய் தூளையும் சேர்த்துருவோம். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரை குடுக்கும். நீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 200 கிராம் பூண்டு தோல் உரிச்சு அரைச்சது அதையும் சேர்த்துடுறோம். வாசம் நல்லா பச்சை வாசம் போய் கம கமன்னு பிரியாணி வாசம் வர வரைக்கும் வதக்குங்க. அதில் 1 1/2 கிலோ இளம் ஆட்டுக்கறி நல்லா கொழுப்பான கறியாக சேர்த்தோம்னா பிரியாணி டக்கராக இருக்கும். அதை சேர்த்து நல்லா பெரட்டின உடனே 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 10 கிராம் நம்ம மல்லியும் சேர்த்துடுறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 130 கிராம் நம்ம இஞ்சியை வந்து தோல் உரித்து அரைச்சி அதையும் சேர்த்துடுறோம். பிரியாணி மசாலாவில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் பட்டை, 3 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, ஒரு அனாசிப்பூ, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, பாதி ஜாதி பத்திரியை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி பிரியாணியில் சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 5 பச்சை மிளகா, அது கூட தயிர் 1 ஸ்பூன் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு 57 கிராம் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஊற வைக்க கொடுத்துடலாம். கறி வெந்து வர்றதுக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1க்கு 1 1/2 தண்ணி எடுத்துருக்கோம். 1 1/2 கிலோ அரிசி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருந்தோம். அதுக்கு 1 1/2 படி தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கறி வந்து இளங்கறியாக இருக்கிறதுனால தயிரை நான் இப்பயே சேர்க்குறேன். இதுவே நீங்கள் முத்தல் கறியாக இருந்தால் கறி வெந்த பின்னாடி கூட நீங்கள் புளிப்பை சேர்க்கலாம். புளிப்பு நம்ம சேர்த்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சீக்கிரம் வேகாது. இது இளங்கறிங்கிறதுனால நான் தயிரை சேர்த்துட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா 1க்கு 1 1/2 தண்ணியை சூடு பண்ணியும் ஊற்றிட்டேன். மூடி போட்டு ஃபுல் சிம்மில் ஒரு 40 நிமிஷம் வச்சோம்னா மட்டன் சூப்பராக வெந்துடும். வெந்த பின்னாடி வெந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணின்னு பெரிய எலுமிச்சை பழமாக 1 1/2 பழத்தையும் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ சீரக சம்பா அரிசியை சேர்த்துட போகிறோம். ஒரே ஒரு பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் மூட வேண்டாங்க. இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நிதானமாக அப்படியே பெரட்டி விட்டுட்டே வாங்க. பக்கத்துலேயே ஒரு தோசை கல் வச்சு கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் தம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சூடாக்குற தோசை கல் மேலே நம்ம இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு 75 எம்எல் நெய்யை இப்போ சேர்த்துடுறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி மூடியை போட்டு 20 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்துடுறோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் ஒரு 75 நெய் வச்சுருக்கோம். அந்த நெய்யை பிரியாணி உடச்ச பின்னாடி ஊற்றும்போது பிரியாணி ஃபுல்லாக நெய் வாசத்தோட பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவரோட சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ.